ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தர்ஷிகாவை ஃபேக் ஸ்மைலுன்ற மாதிரி எழுதிட்டு, ஒரு பக்கம் பவித்ரா, ஆனந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கொண்டு இறங்கி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க தர்ஷிகாவை. இன்னொரு பக்கம் வேற மாதிரி பண்ணிட்டாருங்க விஜய் விஷால். நான் ஃபயர் விடுறேன். ஏன்னா ஒரு பக்கம் அருண் என்ன நேற்று பண்ணாரோ அப்படியே வந்து புட்டு 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 வச்சு நெத்தி போட்டில் ஒரு அடி அடிச்சா எப்படி இருக்குமோ மஞ்சரி பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபயர் ஓடலாம் இன்னைக்கு, மஞ்சரிக்கு ஒரு ஃபயர் ஓடலாம், அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. திரும்ப பிக் பாஸ் வந்து ஆனந்தி கன்ஃபர்ஷன் ரூம் வாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் போட்டுருங்க மக்களே. லைக் போடாமல் பல பேர் இருக்கீங்க, தயவு செய்து லைக் போட்டுருங்க. லைக் போட்டதான் பல பேருக்கு வீடியோ போய் சேரும். ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த மெயின் டோருக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு ஃபேக் ஸ்மைல் அப்படின்ற மாதிரி அன்ஷிதாக்கு எழுதிட்டு, தர்ஷிகாக்கு எழுதிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நீ எப்படி கேம் விளாட்ன பார்த்தியா நேற்று, செம்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு கூட இருக்கவங்களே வந்து குழி பைக்கிற நீ ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் போட்டு கொடுத்து, நேற்று பவித்ராவோட ஸ்ட்ராட்டஜின்ற பேரை போட்டு கொடுத்து பவித்ராவை அந்த அளவுக்கு நீ பண்ண வச்சிருக்க, அதுவும் தப்பு தானேன்ற மாதிரி பவித்ரா பேசுகிறாங்க. ஓகே, பவித்ரா வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டப்ஸ் போட்டு எப்படி மாற்றி பேசின பார்த்தியா, எப்படி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தியா, சிரிக்காத நடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வேற அன்ஷிதா வந்து நீ இதுதான் நேத்து வந்தது பாரு, அதுதான் உன்னையோட உண்மையான முகம், இப்ப நீ சிரிச்சு ஏமாத்துற பாரு, பச்சையா நடிக்கிறது தான் நடிப்புனா, இதுதான் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து போட்டு பொழக்கிறாங்க. ஸோ உண்மையான டெவிலா நீ தான் இருக்கிற, நேத்து ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஒரு விஷயத்தை பண்ணி மாத்திரப்பார் ஹைலைட்னும் போது, இன்னொரு பக்கம் ஆனந்தி வந்து இதே நீ அன்ஷிதா கூட பேச முடியாம சைலண்டா இருந்த, இப்ப சடனா வந்து என்ன பண்ற, ஒரு டாஸ்க்குக்காக வந்து பேசுற பத்தியா, இதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா பண்றீங்க, டாஸ்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அன்ஷிதா கிட்ட பேசணும் பாரு, அங்கதான் நீ நிக்கிறன்ற மாதிரி நேத்து தர்ஷிகா பண்ணது எல்லாத்தையுமே டப்புன்னு ஒட்டிக்கிறாங்க. தர்ஷிகா வந்து அவங்களால இப்ப நேத்து பவித்ராக்கு போய் ஒரு அட்வைஸ் பண்ணாங்களே, கோவத்தை வெளிப்படுத்து, அதுவும் நீ ஒண்ணு பண்ண பத்தியா, அதுவும் அல்டிமேட், இப்பயே அவங்க கோவம் எங்க போச்சுன்ற மாதிரி ரஞ்சித் வேற கேட்கிறாரு. வேற மாதிரிங்க கரெக்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சி அழகா எப்படி பண்ணணுமோ அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க தர்ஷிகா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்மளை போட்டு இப்படி செய்யறாங்களே அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயத்தையும் அன்ஷிதா சொல்லிட்டாங்க, நீ ஃபன்னு எப்படி நீ ஃபன்னா பண்றதா தான் கூட நீ ரியாக்ட் தான் பண்ணுவேன், ஃபன்னுல கூட நீ இப்படி தான் பண்ணுவேன், சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு பின்னாடி ஒரு மாதிரிலாம் பண்ணுவேன், அதுதான் நீ பண்ணிருக்கன்ற மாதிரி தர்ஷிகாவை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு ஸ்டாருமே எடுத்துட்டாங்க. அவங்க சிரிச்சு சமாளிக்கலாம் ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு தர்ஷிகாவோட ரியாக்ஷன் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட இருக்கிற கேங்கே போட்டு செஞ்சிருக்காங்கல்ல, இது ஒரு பக்கம். அடுத்து நேத்து விஷாலை மட்டும் நீ டார்கெட் பண்ணல பத்தியா, விஷாலை ஏன் டார்கெட் பண்ணல, ஏன்னா அவனுக்கு உன்னை பிடிக்கும், அதனாலதான் பவித்ராவை டார்கெட் பண்ற, அன்ஷிதாவை டார்கெட் பண்ற, ஆனந்திலாம் டார்கெட் பண்ற, ஆனா விஷால் பக்கம் போல பத்தியா, பார்ஷியாலிட்டி பத்தியான்ற மாதிரி ரஞ்சித் அழகா குத்துறாருங்க. அழகா எந்த பாயிண்ட் அடிக்கணுமோ கரெக்டா அந்த இடத்துல அடிக்கிறாரு, செமையா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அன்ஷிதாவும் சத்யா வந்து டே முத்து, இந்த மண்டே கழிவரத்தெல்லாம் நிறுத்திட்டு வாயை ஒழுங்கா பேசுன, கரெக்டா யூஸ் பண்ணி பேச கத்துக்கணுன்ற மாதிரி முத்துக்குமார் அங்க போட்டு பேச வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்தது விஷால் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அருணை பார்த்து முத்து சொல்றாரு, நீ மஞ்சுரி பத்தி எதனா ஒரு கருத்துக்கள் சொல்லணும்ல, அதை சொல்லணும்னு நினைச்சதுலாம் ஓப்பனா சொல்றப்ப அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பேசுங்க, அதை வந்து நீங்க அட்வைஸ் மற்றவங்களுக்கு பண்றீங்களே தவிர்த்து அந்த அட்வைஸை நீங்களே பயன்படுத்துங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, புரியுதா? ஸோ அந்த செயல்முறை வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்களுக்கும் சுயமா இருந்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து அருண் வந்து மஞ்சுரி பக்கத்தில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்காரு. சரி இது பார்ப்போம். அடுத்து மஞ்சுரி இறங்கினாங்க பாருங்க, ஃபயர் தாங்க அந்த இடத்துல, வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து ஒரு வேலை பார்த்தீங்களா, நீங்க நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க டாஸ்க்கு, நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தரை பிடிக்கல இது பண்ணலன்னா அவங்களை எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரேம் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு தெரியும். நீங்க ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டு, நீங்க ஒரு கெட்டதா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த நேம் வரக்கூடாது, அது தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து அப்படியே மற்றவங்க மேல திருப்பி விட்டுட்டு அப்படியே நான் நல்லவன்ற மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்காக பழி போட்டு திரும்புறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாமே நீங்க அழகா பண்றீங்க அப்படின்ற மாதிரி போட்டு அடிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் கை தட்டுது, இதெல்லாம் பண்றதுன்றதால தலையில தைச்சுக்கிட்டு ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி சீன் பண்ணி ஹைலைட்டாக கிரியேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் நேற்று பண்ணதை அப்படியே டீகோட் பண்ணி உடைக்கிறாங்க. நேற்று நீங்கள் பண்ணீங்க பாருங்க, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது, கேவலமாக இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்ததுன்ற மாதிரி உடைக்கிறாங்க. அருண் ஐயோ என்னடா புட்டு நம்மளோட கேம் பிளே அடிக்கிறாளேன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஓகே, உடனே வந்து என்ன சொல்றாங்க, நேற்று நீங்க அந்த நாமினேஷன் அந்த டெவிலா கொடுத்த ரோல் தான் நான் பண்ணேன், டெவிலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அதுதான் நான் பண்ணேன், அதை விட்டுட்டு நீ பண்ணது தப்புன்னு தேடி காரணம் பண்ணி என் மேல இருக்கிற வன்மத்தை காமிச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் அருண். ஸோ ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் நீங்க போய் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் அருண்ன்ற மாதிரி வேற மாதிரி வச்சுட்டு ஒரு அஜெண்டாவோட செயல்படுத்துனீங்க. மஞ்சுரியை வெளியேற்ற வேணும், மஞ்சுரியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா திட்டத்தோட செயல்பட்டீங்க பாருங்க, அங்கதான் ஹைலைட்டுன்ற மாதிரி சொல்லி இதுல
குறிப்பாக நீங்கள் நான் பண்ணாத விஷயங்கள்லாம் சொல்லி ஹைலைட் பண்ணீங்களே, நான் தான் அந்த சாம்பாரை தொட்டேன், இது சொன்னது பராமல் சட்டையை கழிச்சது நான் தான், இது பண்ணதெல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்க பண்ண பழியை கூட என் மேலே போட நினச்சிங்களே அருண் அப்படிங்கிற மாதிரி அடி. இது அது எப்படின்னா செவில் மேலேயே ஒன்று கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க லிட்ரலி அப்படி தான் இருந்தது. எனக்கு ஃபீல் ஆச்சு வேற மாதிரி. ஸோ அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க பார்த்தியா, சரி இங்கே வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டில் போய் ஒரு ஒர்க் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் பேசி ஒரு செயின் ரியாக்ஷன் எனக்கு எதிராக கிரியேட் பண்ணி எனக்கு எதிராக திருப்ப வரத்துக்கு ஒரு முயற்சி பண்ணீங்க பார்த்தீங்களா, அது வேற மாதிரி அருண்ற மாதிரி முடிக்கிறாங்க. கரெக்டு தானே? நேற்று போய் சாச்சனாவையும் நம்ப வச்சாரு, தீபக்கையும் நம்ப வச்சாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அருண் வந்து ஸோ இவங்கெல்லாம் மஞ்சுரிக்கு எதிராக திருப்பி செயல்படுத்தணுன்றது தானே அவருடைய திட்டம். அதைத்தான் கரெக்டாக இந்த இடத்துல உடைக்கிறாங்க. வேற மாதிரி இருந்தது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் பர்சனல் ரியாக்ஷனை வச்சு கேம் விளையாடுறது நீங்கள் தான். ஸோ அழகாக வந்து அதில் என் மேலே மற்றவங்க மேலே பழிய போட்டு நீங்கள் விளையாட்டு மற்றவங்க மேலே பழிய போட்டு நீங்கள் நல்லவன்ற ஒரு போர்ட்ரையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி அருணோட கேம் பிளே, ஒட்டுமொத்த பிக் பாஸோட கேம் பிளேவே இந்த 4 சென்டென்ஸ் இந்த ஒரு சீன்ஸ்லேயே முடிச்சு விட்டாங்க. அருண் எக்ஸாக்டாக பண்ணுறது இதுதான். அவர் மேலே ஒரு பழி வந்தால் அந்த இன்னொருத்தர் மேலே டைவர்ட் பண்ணுறதுக்கு எந்த லெவல் வேணாலும் இறங்கி செய்வார். இதை போட்டு முடிச்சு விட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்து அருண் வந்து சொல்கிறார் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ஒரு கிண்டர் கார்டன் கேம் இல்லை, சைக்காலஜிக்கல் கேமு. ஸோ நீங்கள் ஒரு கேமை விளையாடுறீங்க, அதனால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து கிராஃப் ஆஃப் செக்டார் ஏதோ ஒன்று சொன்னார் இங்கிலீஷில், அதை விட்டுருங்க. அந்த தவறுக்கான மெயின் காரணம் யார், அதுக்கு மெயின் காரணம் யாரோ இருப்பாங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ நேற்று இந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளி நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சது நீங்கள் தான். உங்களை பார்த்து தான் ஸோ உப்புல ஆரம்பித்து மிளகால போய் எல்லாத்துக்கும் இதுவாச்சு. அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஒரு வைரஸ் மஞ்சுரி வைரஸ் மாதிரி எல்லாரையும் பரப்பிட்டு ஒரு முட்டாள்தனமா ஆக்குறீங்க மற்றவங்களை. ஸோ நீங்க தான் வைரஸ் நோய் மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி போட்டு அடிக்கிறார் இந்த இடத்துல. நேற்று பேசினார்ல அதுதான். ஸோ இதில் வந்து இவர் சொல்றதுலாம் வந்து மஞ்சுரி தப்பு பண்ணாங்க தான், கொஞ்சம் ஓவர் ப்ராடாக போனாங்க தான், அதில் மாற்று கருத்து இல்லை, நான் அக்ரி பண்ணுறேன். ஆனால் மஞ்சுரி சொன்ன மாதிரி நீங்கள் தெளிவாக மஞ்சுரியை தான் இலக்குன்னு நீங்கள் நினச்சி ட்ராவல் பண்ணீங்களே, அதுதான் உங்களோட கேம் பிளே அருண் அவர்களே, மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, ராயன் வந்து சௌந்தர்யா வச்சு இவரை ராணவ அட்டாக் பண்ண வைக்கிறாரு. என்னன்னா அந்த சுத்தம் என்ன சொல்றது ஸ்மெல்லை பற்றி பேடாக இருக்குது, ஸ்மெல்லு பேடாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு அதுக்கு திரும்ப ராணுவம் சௌந்தர்யாவை செய்கிறான். மாற்றி இது கத்துறது ஒரு பாயிண்ட் மேலே சௌந்தர்யா வந்து கத்துற பிஹேவியர் இருக்குல்ல, நவடேஸ் இட் வாஸ் இரிட்டேட்டிங், டூ மச் இரிட்டேட்டிங்காக தான் எனக்கு தோணுது. அந்த கத்துற பிஹேவியர்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேஷனாக தான் இருக்குது அப்படின்றது நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஆனந்திய பிக் பாஸ் கன்ஃபெஷன் உங்களுக்கு கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணார், இப்போ நேற்று டெவிலில் வந்து ஃபஸ்ட்டு 3 பேரை செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக போங்கன்னு சொன்னார். இங்கே அப்படியே ரிவர்சபிள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போய் எல்லா ஸ்டாரும் வாங்குறாங்க. பவித்ரா கிட்ட 3 ஸ்டார் வந்துருச்சு. அதுங்காட்டி எல்லாருமே நேற்று ஸ்டார் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இவங்கெல்லாம் சிம்பிளாக ஸ்டார் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் மூஞ்சி திருப்பியா ஸ்டார் கொடு. ஆனால் இந்த சாங்குன்றது இருக்குல்லையா, ஒரே ஒரு வாட்டி தான், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் சாங் வந்துச்சு தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே சாங் வரல, எதுவுமே கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு ரீதியில் தப்பாக வரணும், தப்பாக விளையாடுறீங்கன்னு புரியணும்ல. பிக் பாஸ் படி மியூசிக் வரலன்னா நம்ம தப்பாக விளையாடணும் தான் அர்த்தம். அதை கூட புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்றதான் பாயிண்ட். அடுத்த ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கன்ற மாதிரி இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம மக்களே லைக் போட்டுருங்க. மக்களே லைக் போட்டால் தாங்க பல பேருக்கு போகும். மறக்காம லைக் போட்டுருங்க. பாய் கைஸ்.